வெல்கம் பேக் டு கைரளி உலகம். நல்லா வேறு பிடிக்கிறதுக்கும் புதுசாக செடியை நடும்போது என்னெல்லாம் உரம் சேர்த்துனா செடி நல்லா பிடிக்குங்கிறத இன்றைக்கி பார்க்கலாம். நான் கரும்பு காட்டுக்குள்ளே போய் யானை மாதிரி வேட்டையாடின செடிகளை எல்லாம் நான் கொண்டு வந்துட்டு சேர்த்துனது எப்படி நான் போட்டிங் மிக்ஸு ரெடி பண்ணுறேங்கிறத காமிக்கிறது தான் இந்த வீடியோ. இது வந்து கொக்கோ பிட்டு, அப்புறம் போன் மீல், நல்ல சுத்தമായ சாணகப்பொடி, இது வேப்ப முன்னாக்கு. கொக்கோ பிட்டை தண்ணியில் ஊற வச்சுட்டேன், ஏன்னா அது கேக் மாதிரி இருக்கிறதுனால தண்ணியில் ஊற வச்சாதான், ஊற வச்சுட்டு புளிஞ்சு எடுக்கணும். மண், சாதாரண தோட்டத்து மண், மணல், சாணகப்பொடி, சுத்தமான சாணகப்பொடின்னு எழுதியிருக்குது. அப்புறம் அதனால தான் நான் அப்படி வாசித்தேன். போன் மீல், எலும்பு பொடி, வேப்ப புண்ணாக்கு நல்லது தானே. அப்புறம் இது ஒரு நர்சரியில் அரநெல்லிக்காய் மரம் எனக்கு இல்லாமல் இருந்தது, அது ஒன்று வாங்கிட்டு வந்தேன். அப்போ அந்த டைமில் அங்கேருந்து ஒரு சிமெண்ட்டு கட்டையானா எப்படி இருக்கும், கெட்டியானா எப்படி இருக்கும், உருண்டையாக அந்த மாதிரி ஒரு ஃபெர்டிலைசர் தந்தாங்க. அதையும் போட்டு ஜித்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறாப்புல. மணல் அப்படின்னா இப்போ ஆற்றுல போய் மணல்லாம் நமக்கு எடுக்க முடியாது. இந்த மழையில் அப்படியே ஒழுகி வரும்ல, அப்படியே அடிச்சுட்டே வரும். கொஞ்சம் கீழால் போய் பார்த்தோம்னா நமக்கு மணல் அப்படி வந்து கிடக்கும். அந்த அடிஞ்சு கிடக்கிற மணலை எடுத்துக்கிறது, அதுக்கு செடிக்கு வேர் பிடிக்க அது ரொம்ப நல்லது. வெறும் கொக்கோ பிட்டு மட்டும் வச்சாலே சீக்கிரமாக வேர் பிடிச்சிக்கும். கொஞ்சம் ஸ்பெஷலான செடிகளுக்கு நான் தனியாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். என்னன்னாலும் இந்த மாதிரி பண்ணோம்னா செடி வந்து மழை காலத்தில் ஈஸியாக வேர் பிடிக்க நல்லதாக இருக்கும். எங்கள் வீட்டில் ஆடு வளர்த்தணும், மாடு வளர்த்தணும். சாணக பொடியாக கிடைக்காது, அது எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் சாணகத்துக்கு வந்து ஒரு குழி, பெரிய குழி எடுத்துகிட்டு அந்த குழியில் வந்து சாணகம் போயிட்டே இருக்கும். ஆடு மாடு அவங்களோட சாணகம் மூத்திரம் எல்லாம் ஒரு குழிக்குள்ளே போகும். எலும்பு பொடியோட நாத்தம் தாங்க முடியாமல் ஜித்து மூக்கை பொத்திட்டு உட்காந்துருக்குறாப்புல. இப்போ என்னடானா நான் சோஃபாவில் வச்சுருக்கேன் சாணக பொடியை, பிளாஸ்டிக் கவரில் போட்டு ஹை-ஃபைவாக பேக் பண்ணி நமக்கு வருது. காலம் மாறின ஒரு கோலம். அப்புறம் நாங்கள் இந்த போட்டிங் மிக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஒரு செடி சட்டியில் வச்சு ஒரு இதாக நட்டி, ஒரு செடிகளாக நட்டி, அதெல்லாம் நான் வீடியோ எடுக்க முடியல. அப்புறம் வீடு வாசல் எல்லாம் கூட்டி நீட்டாக்கிட்டு நாங்கள் இந்த வேலையை முடித்தோம். செடி ஒரு வீட்டுக்கு அழகு தருது, ஐஸ்வர்யம் தருது, ஒரு எடுப்பு தருது. இவ்வளோ டேலண்டடான இந்த வீட்டு மக்களா அப்படின்னு நம்ம வீட்டுக்குன்னு தனி மதிப்பு எடுத்து கொடுக்கும். நன்றி, வணக்கம்.